நம்ம வந்து கோயில் புளியோதரை எப்படி பண்ணுவாங்கங்கிறத நம்ம இது பண்ணுவோம். நம்ம கோயில் புளியோதரை பொடி பண்ண போகிறோம். அதே இதில் பொடி பண்ண போகிறோம். அந்த பொடி வந்து ஒரு 3 மாதம்னாலும் நம்மளுக்கு வந்து அது கெடாமல் இருக்கும். அதுக்காக நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு, உங்களுக்கு எந்த ஒரு இது எடுக்கிறீங்களோ, எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1 கப்பு தலையை தட்டி எதை எடுத்தாலும் சரி ஒரே இதில் யூஸ் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து ஒரு பொட்டு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சும்மா எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் பாத்திரத்தில், அவ்வளோதான். எண்ணெயெல்லாம் ஊற்றிடக்கூடாது. லேசாக அதில் கடலைப்பருப்பு, ஆயில் போட வேணாம், லேசாக போட்டால் போதும் ஆயில். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இது நல்லா வறுத்து, நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். இது இதுலேயே அதே அளவு உளுந்தம்பருப்பு, அதே கப் அளவுக்கு தலையை தட்டி நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு இதில் போட்டுருவோம். இதில் வந்து ஆயில் போட்டு வறுக்கக்கூடாது. லேசாக வந்து போட்டுக்கிறலாம், இல்லை போடாமே நம்ம இது பண்ணலாம். நல்ல செவப்பாக வறுத்துக்கிடுவோம். பாருங்கள், நான் இப்போ நல்லா செவப்பாக வறுத்தாச்சு. இதை நம்ம வேறு எதுக்கு மாற்றிக்கிடுவோம். பருப்பை வந்து எடுத்து வறுத்தாச்சு. இதில் வந்து அதே கப்பில் 3/4 கப்பு கொத்தமல்லி, இது லேசாக நம்மளுக்கு வந்து அந்த டப்பு டப்புன்னு சத்தங்க இருக்கும்ல, அந்த மாதிரி வந்தால் போதும். அது லேசாக சூடாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதனால் 1 ஸ்பூன் வெந்தயம். இப்படி வாசனை வந்தால் போதும். இந்த வெந்தயமும் லேசாக சூடானால் போதும். ரொம்ப வெந்தயம் வந்து சூடாகிடும், ரொம்ப வறுத்துடக்கூடாது. வறுத்துட்டா இதாயிரும், கசப்பாயிரும். இதில் வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு அந்த பொடிக்காக, இந்த நம்ம அரைச்சி இதுக்காக பொடிக்காக நம்மளுக்கு காரத்துக்கு வந்து மிளகா காம்பு அப்புறமா எடுத்துக்கிடுவோம். சும்மா இதையும் வந்து நம்ம கொஞ்சம் லேசாக வந்து வறுத்துக்கிடுவோம். அரைக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். எல்லாமே வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம், வறுத்துக்கிறோம். கொஞ்சம் சூடானா சரி. நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் நம்ம வந்து வைக்கும் போது அது ஒரு வாசனை வந்துடும் பவுட்ரு. இது நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கிட்டா போதும். அது டப்புன்னு இந்த மாதிரி சவுந்தரிச்சு அது மாதிரி இப்போ தான் வந்துருக்கு. லேசாக கொஞ்சம் லேசாக மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். இது வந்து நல்லா கொஞ்சம் பெருங்காயம், இந்த பெருங்காயத்துக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறலாம், அப்போ தான் சீக்கிரம் பொரியும். இந்த பெருங்காயம் வந்து நம்ம எதுக்கு இது பண்ணணும், நல்லா கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப நாளைக்கு வாசனையாக இருக்கும். இது சூடோடையே நம்ம வந்து அப்படி பிடிச்சி இழுக்கும் போது நல்லா குட்டி குட்டியாக வந்துடும். பாருங்கள், இது அப்படியே மெல்ட் ஆகிருக்கும். இந்த மெல்ட் ஆனதை வந்து நம்ம குட்டி குட்டியாக ஆக்கிடலாம். பெருங்காயம் வறுத்ததை எடுத்துட்டு இந்த பாத்திரத்துலேயே நம்ம இந்த பெருங்காய்க்காக கொஞ்சோண்டு நம்ம ஆயில் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து புளி போட்டுறணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடான பாத்திரத்துலேயே நம்ம போட்டு நல்லா வறுத்துறணும். இது
இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா அந்த நீர் சத்து ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும். பாருங்க இப்போ புளி வந்து நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே அந்த பாத்திரத்துலேயே போட்டிருந்தோம்னா நல்லா கலகலன்னு வந்துடும். பாருங்களேன் சுடுது. ஒரு ஈரப்பதம் இல்லாமல் உப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் நல்லா எல்லாமே நம்ம இந்த பாருங்கள் வறுத்து வச்சது எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும், அப்புறம் பொடி பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த புளி நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு புளியை போட்டுருவோம். புளியை வந்து நல்லா அரைச்சிடுவோம். புளியோட இந்த பெருங்காயத்தையும் போட்டு அரைச்சிடுவோம். இப்போ பாருங்கள் இந்த புளி அரைச்சாச்சு. இந்த புளி அரைச்சதோடையே நம்ம இந்த பவுடர்களை வந்து இந்த பருப்பு எல்லா பருப்பையும் ஒன்றா பருப்பு இது எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கிறலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் இந்த பருப்பு, புளி, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாம் அரைச்சாச்சு. இந்த மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல தாராளமாக 2 ஸ்பூனுக்கு மேலே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கூட அதிகமாகவே இருக்கணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் லேசாக உப்பு கறிக்கிற மாதிரிக்கு இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இதை மறுபடியும் நான் மிக்சியில் கலந்து காமிக்கிறேன். நம்ம மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டோம் மிக்சியில். இதை வந்து நம்ம உடனே எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரு 50 பருப்பு தான் போட்டோம். 50 பருப்பு தான் போட்டிருக்கோம். 100 2 சேர்த்து 100, மல்லி ஒரு 50, அவ்வளோதான். புளி ஒரு 100 கிராம். பெருங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம். உப்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இது பாருங்கள், அதாவது ஒரு 150 அரிசிக்கு 150 அரிசி சாதத்துக்கு 150 அரிசி வச்ச சாதத்துக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் இப்படி எடுத்து நம்ம போட்டு இது பண்ணால் போதும். நான் இதிலையே வந்து நான் அப்படியே வந்து தாளித்து நான் இதை வச்சுருவேன். அப்படியே இதில் வந்து நல்லா ரொம்ப யூஸ் ஆகும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். தாளித்து நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தாளித்து வைக்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன செய்யுங்க, ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் லேசாக இந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நடக்கடலை. இதில் வந்து வந்து இந்த நல்லா சூடான உடனே கேஸ்டர் எவ்வளோ உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இதில் என்ன ஒரு இதில் நீங்கள் வந்து சாதத்தில் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சாதமெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும் போது ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா சுட வச்சுக்கோங்க. அப்போ மட்டும் கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். எண்ணெய் சூடாகும் போது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஊற்றி சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து மற்றதெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு மட்டும் போடலை. முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேறு இதாகட்டும், நல்லா சிவப்பாகட்டும். அதோடைய நல்ல கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்ல செவக்கமாக நம்ம இது பண்ணிக்கிறோம், வறுத்துக்கிடுவோம். இதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நடக்கடலையும் போட்டுக்கிடுவோம். போட்டு எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் சும்மா தான் ட்ரை பண்ணணும். நம்ம கொஞ்சம் நல்லா செவக்கமாக வறுத்துக்கிட்டா போதும். லாஸ்ட்டில் இதில் கொஞ்சம் மிளகா மட்டும் போட்டு வறுத்துக்கிடுவோம். இது நல்லா செவப்பாக வறுத்துக்கிடுவோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வறுத்துருச்சு பாருங்க. அதில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சமாக போட்டால் போதும், அந்த மேலாப்பில் அழகுக்கு மட்டும். அவ்வளோதான். நான் வந்து இதில் கருவேப்பிலையை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா காஞ்சிடணும். அந்த இதில் வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கிடுவோம்.
சேர்த்துட்டு ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம அந்த வெறும் பாத்திரத்துலேயே அப்படியே விட்டுருவோம். அந்த அந்த வறுத்த எரிச்சட்டிலே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. லேசாக அந்த முந்திரி பருப்பும் நடக்கடலையும் வறுக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் 2 சொட்டு 3 சொட்டு நம்ம ஊற்றுன ஆயில் தான் இது. பாருங்கள், இப்படி இது பண்ணிக்கிடுவோம். இவ்வளோ தான் இது. இதையும் அந்த நம்ம இந்த பவுடரோட நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு நல்லா ஆறிடுச்சு. இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுவோம். பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம் வறுத்ததை. அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இது போட்டுக்க, இந்த மிளகா, இந்த கடலை, இந்த கருவேப்பிலை, இதுக்கு மட்டும் லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப வாயில் வரும்போது சப்புன்னு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். பாருங்கள், இதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறுனதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம வெளியிலே வைக்கலாம். வெளியில் வச்சாலுமே ஒரு 3 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம வந்து இப்போ வந்து நல்ல ஒரு இதெல்லாம் எடுத்து க்ளீனாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். மிக்ஸி அரைக்கிற மிக்ஸியும் நம்மளுக்கு வந்து ஜாரும் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற கண்டெய்னரும் நம்ம எதில் வைக்கிறோமோ அதுவும் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். இதை எடுத்து நல்லா நம்ம வந்து மூடி வச்சுக்கிடுவோம். ரெடிமேட் புளியோதரை பொடி வந்து பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த சாதம் வந்து நான் கிளறி வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சாதத்தில் வெறும் ஆயில் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெறும் ஆயிலும் வெறும் கடுகு உளுந்து பருப்பு மட்டும் போட்டு எவ்வளோ சாதத்துக்கு வேணுமோ அவ்வளோ சாதத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறலாம். நீங்கள் கருவேப்பிலையோ எதுவும் உப்பு எதுவுமே தேவையில்லை. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் போட்டு தாளிக்க வேணாம். எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப லன்ச் டயத்தில் வந்து காலையில் ஸ்கூல் இருக்க பிள்ளைகளுக்கு லன்ச் கட்டும் போதோ நம்மளோ பெரியவங்களோ இது பண்ணும்போது இது ஒன்று செஞ்சிட்டோம்னா ரொம்ப செஞ்சு வச்சுக்கிறலாம். இது ரொம்ப ஈஸியானது. வீட்டில் உள்ள பொருட்கள் தான் இது. செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.